எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும். தேவச்சனம். அதனால்தான் 7 நாள் உபாசம் வைத்திருக்கிறேன். 6 நாள் நம்ம நம்முடைய சபையில, இது தேவனுடைய சபை, இந்த சபையில 6 தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு 6 நாள் ஆராதனை செய்ய வைத்து இந்த கனமான ஊழியத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது கனமான ஒரு ஊழியம் தேவச்சனமே. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த மகிமையான இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. கர்த்தர் அழைக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய துன்பங்கள், கண்ணீர்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அந்த கனமான ஊழியத்தை விட்டு விலக மாட்டார்கள். ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் கனவீனப்படுத்தக்கூடாது. ஒரு ஊழியக்காரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரை பார்த்து நீங்கள் கனவீனப்படுத்தக்கூடாது. கர்த்தர் இந்த இடத்துக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். இது மனிதர்களால உருவாக்கப்பட்ட சபையும் கிடையாது. இது மனிதர்களால சம்பாதிக்கப்பட்ட சபையும் கிடையாது. இது மனிதர்களால நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனும் கிடையாது. ஆரோனை போல கர்த்தரால் யார் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த இடத்துல, இந்த மகிமையான இடத்தில் நின்று பிரசங்கிக்க முடியும். தேவச்சனம். இந்த மகிமையான இடத்தில் நின்று பிரசங்கிக்க முடியும். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தானாய் ஏற்பட முடியாது. எந்த மனுஷனும் தூக்கி வைத்து நம்மளை அந்த ஊழியத்துக்கு நிற்க வைத்தால் கீழே விழுந்து விடுவான். அவன் எப்படி தெரியுமா இருக்கும்? மணல் மேல தன் வீடு கட்டப்பட்ட மனிதனுக்கு அந்த ஊழியங்கள் ஒப்பீடு இருக்கும். ஆனால் கர்த்தர் கட்டப்பட்ட ஊழியம் எப்படி இருக்கும் என்றால், அதாவது கற்பாறை மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும். பாறை மேல அஸ்திவாரம் போட்டு அது மேல தேவனுடைய கூடாரத்தை கர்த்தரை கட்டுவார். இந்த உலகம் பிரச்சனை வந்து அடித்தாலும் விழுந்து போக மாட்டார்கள். இந்த ஸ்தானத்தை விட்டு விலக மாட்டார்கள். எவ்வளவுதான் துன்பங்கள், கண்ணீர்கள், நாச மோச காரியங்கள் வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊழியம் கர்த்தரால கனமான ஒரு ஊழியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியக்காரனும் சரி, இந்த இடத்துல பிரசங்கிப்பது நாங்கள் அல்ல, எங்களை மறித்து ஆவியானவர் பிரசங்கிக்கிறார். ஒவ்வொரு முறையும் எங்களை மறித்து தேவன் பிரசங்கிக்கிறார். என்னை இந்த இடத்துக்கு நியமித்தது மனுஷர் நீங்களும் அல்ல, கர்த்தர் நியமித்திருக்கிறார். நீங்க எனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்றாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். நீங்க எனக்கு கௌரவப்படுத்தவில்லை என்றாலும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நீங்கள் கௌரவத்தை கொடுக்க வேண்டும். என்கிட்ட நிறைய பேர் புள்ளிகள் சொல்வார்கள், ரொம்ப துக்கமா இருக்கும். என்கிட்ட சில காரியங்களை மறைப்பார்கள், ரொம்ப துக்கமா இருக்கும். ஏன் கண் முன்னாடியே சில காரியங்கள் நடக்கும், ரொம்ப துக்கமா இருக்கும். அதெல்லாம் பார்த்து, அப்போ நீங்க என்ன ஏமாத்தல, நீங்க என்ன துக்கப்படுத்தல, நீங்க என்ன வஞ்சிக்கல, எனக்குள்ளிருந்து கிரியை செய்து பரலோகத்துல நடப்பிக்கிற தேவனை வஞ்சிக்கிறீங்க, தேவனுடைய காரியத்தை ஏமாத்துறீங்க, தேவனுக்கு விரோதமாய் குறை கூறுறீங்க. இது விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இதை நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள்.